அண்ணா கூல் 2 சொம்பு மோர் போட்டுருங்க. இதுக்குதாண்ணா புளி பேஜ்? அண்ணா புளி பேஜ் நல்லா சொரணியாக்குமா? போடுங்க போட்டுக்காடா பையா. இந்த கிண்ணி ரப்பா போட்டுக்கலாமா? கிண்ணி ரப்பா போட்டுக்கினா ஒரு நம்ம தலைக்கை ஸ்பூன்லேட்ஸ் போடுறாரு. சாப்பிட்ற அளவுக்கு போட்டு. ஆனா அவன் வீட்டுக்கு எடுத்து போயிடலான்றான் களிக்கு ஒரு பிளேட்டு. அவன் ஆள் சரியில்லை கொஞ்சம். ஏன்னா இம்மாட்டே போட்டுக்கிறாரு. போதுன்றா நீ அப்பா சாப்பிட்டு கேளு. அருமையா இருக்குது புளி பஜ்ஜி. கூல்ரா கம்பு கூழ் பையாது. கூலை குடிச்சு போட்டு எல்லாம் கூலா இருக்கா? இருக்கும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். இந்த காம்பினேஷன் தான்டா இந்த உலகத்திலே பெஸ்ட்டு. ஒரு கடி ஒரு குடி. ஐயா எவ்வளோ ஆச்சு? 80 ரூபாய். இதாங்க ஐயா. ஐயா புளி பஜ்ஜி வந்து வேற லெவலுங்க ஐயா. அருமையா கொஞ்சம் யார் போட்டது கை கொடுங்க சொல்றான். யார் போட்டது அது? அவங்க கைக்கு ஒரு காப்பு ஒன்று பண்ணி எடுத்து வந்து போலான்னு. அந்த புளி பஜ்ஜி பழைய காலத்து டேஸ்ட் எடுத்துன்னு வரீங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தான் அந்த டேஸ்ட் கொடுக்க முடியுங்க ஐயா. அருமையா ஆலமரத்து அடியில இந்த மாதிரி எல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க அந்த வில்லேஜ் வாழ்க்கை. நன்றி நன்றி. கூழு அருமையாச்சு. சரி 50 ரூபாய் சில்லர் கொடுத்தா நல்லா இருந்தானுங்க. 20 ரூபாய் தான் கொடுத்தீங்க. சரி ஓகே. கேட்டதே வயிறு ரொம்ப இருக்குது. இது மட்டும் எடுத்துக்கிட்டா சரி. நானு எனக்கு இந்த மனுஷன் தான்டா வில்லேஜ். நீ அதை எடுத்துனா இது எடுத்துரும் போ. அது இல்ல நான் இது எடுத்து பஸ். சப்போஸ் இதை நம்ம எடுத்துட்டு டவுன்ல இருந்து இதை எடுத்துனா என்ன பண்ணிக்குவாரு? புட்டேஜ் எடு. நீங்க அவர் என்ன சொல்றாரு? எடுத்துன்னு போங்கப்பா. எவ்வளவு தின்னுடுவீங்க? அதான் நம்ம நம்ம மனசு. இதாங்க ஐயா நம்ம பாரம்பரியம் நம்ம வில்லேஜ். சரிங்க ஐயா மென்மேலும் வளருங்க. நன்றி. போயிட்டு வரட்டுங்களா? பாய். என் பேர் பாலாஜிங்க. என் பேர் முரளி. அவன் பேர் முத்து. அவர் பேர் ஃபோன்பே.